ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் எப்போதுமே கோலம் போடுவேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலம் போட்டு கலர் அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு சில நாளில் போட முடியாது. அந்த டைமில் காலையில் தான் கொஞ்சம் லேட்டாகிடும். மார்கழி மாதத்தில் மெயினாக எதுக்காக கோலம் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதத்தில் ஓசோன் படலம் அதோடைய அந்த இயற்கையான அந்த வாயு கீழே படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் மார்னிங்கில் ஏஞ்சி கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி வைப்பாங்க. ரொம்பவே இந்த மாதத்தில் அந்த ஓசோனோட வாயு சீக்கிரமாக நம்ம மேலே படும்போது நமக்கு அந்த உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பெண்கள் எல்லாருமே காலையில் ஏஞ்சி கோலம் போட்டு வழிபடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலம் போட்டுட்டு டெய்லி பூஜை பண்ணுவேன். நம்ம கலர்லாம் அடிச்சுட்டு மேலே ஒரு கோட்டிங் விட்டால் தான் கோலத்துக்கு நல்லது. அந்த மாதிரி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு பாயாசம் வச்சுருந்தேன். வெல்லம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என் பையன் காலையிலே ஸ்கேட்டிங்லாம் போயிட்டான். அங்கேயே வரும்போது ஒரு கோயிலில் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அவங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அவங்க வர்றதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதாவது மார்னிங்க்கும் சேர்த்து லஞ்சுக்கும் சேர்த்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி பண்ணது தான் ஜீரக சம்பா ரைஸில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி போட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி போட்ட கோலம் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக போடுறதுக்கு ப்ளேஸ் இல்லை. அதனால் ரொம்ப சிம்பிளாக சின்ன சைஸில் போட்டுட்டு கலர் அடிச்சுட்டு வீட்டில் அதாவது விளக்கு 5 தீபம் விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் மார்கழியில் ரொம்பவே நல்லது. நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் என்ன நடந்தாலும் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில்.